பின்னாடி நீங்க இந்த சைடு ஒரு 10 நிமிஷம். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவராக இருந்துட்டு இருக்கேன். என் பேர் முத்துக்குமார். என்னோட வந்திருக்கிறது வந்து துணைத் தலைவர் மற்றும் 15 கவுன்சிலரோடு நிற்கிறோம். என்ன பிரச்சனைக்காக இந்த மாவட்ட ஆட்சியர் இப்போ வந்து பார்த்துருக்கோம்னா, எங்கள் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சியில் வந்து வெயிட் பிரிட்ஜ் ஒன்று வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணோம். அந்த வெயிட் பிரிட்ஜ் வந்து இயங்கிட்டு இருக்கு. அரசுக்கு எங்களுடைய பேரூராட்சிக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 50,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. பேரூராட்சிக்கு வந்து 50,000 ரூபாய் டெய்லி வெயிட் பிரிட்ஜ் மூலமா வந்துட்டு இருக்கு. அதுபோக வந்து தனியார் வெயிட் பிரிட்ஜ் வந்து அங்க 4 வழி சாலையில வந்து ஒரு வெயிட் பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து மட்டும் இல்லாம இப்போ ஒரு புதுசா வந்து அந்த எங்களுடைய இந்த ரூட்லயும் நம்ம ஆரல்வாய்மொழி நுப்பந்தல் மெயின் ரோட்லயும் ஒரு வெயிட் பிரிட்ஜை வந்து அதே ராயல் வெயிட் பிரிட்ஜ் ஓனர் வந்து இங்கேயும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில போன மாசம் வந்து நாங்க வந்து 27/12 அந்த தேதியில வந்து நாங்க வந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். என்ன காரணத்துக்காக பண்ணோம்னா, இந்த மாதிரி அரசுக்கு வந்து வருவாய், எங்களுடைய பேரூராட்சிக்கு வந்து வருவாய் வந்து வந்துட்டு இருக்கு. அதை வந்து நீங்க வந்து தனியார் வெயிட் பிரிட்ஜ் வந்து போடும் பட்சத்துல வந்து எங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படும், பேரூராட்சிக்கு வந்து இழப்பு ஏற்படும் அப்படிங்கறத வந்து நாங்க கோரிக்கை வச்சு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். அப்போ எங்களுடைய செயல் அலுவலர் கண்டிப்பா நாங்க வந்து இந்த வெயிட் பிரிட்ஜ் நுப்பந்தல் பக்கத்துல உள்ள வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம், அதை வந்து நான் நோட்டீஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அது மட்டும் இல்லாம 4 வழி சாலையிலும் எங்களுக்கு வந்து இப்ப பேரூராட்சிக்கு வந்து இது மூலமா டெய்லி 50,000 வரும்போது ஒரு மாசம் வந்து 15 லட்சம் ரூபாய், மினிமம் 15 லட்சம் ரூபாய் வந்து அரசுக்கு பேரூராட்சிக்கு வந்து வருவாய் வருது. அப்படிங்கிற சமயத்துல ஒரு மாசத்துக்கு வந்து 15 லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1,80,00,000 ரூபாய் அரசுக்கு வந்து வருவாய் இது மூலமா வருது. அப்படிங்கிற சமயத்துல ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபாய் அந்த மாதிரி வருமானங்கள் வரக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால நாங்க வந்து இதை வந்து 4 வழி சாலையிலும் ஒரு வெயிட் பிரிட்ஜை போடணுங்கிறத வந்து தீர்மானத்துல நாங்க வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது 4 வழி சாலையும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம். அந்த ராயல் வெயிட் பிரிட்ஜ் வந்து 4 வழி சாலையில இருக்கக்கூடியதோ அது வந்து நாங்க வந்து இதுவரை எந்தவித பெர்மிஷன் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆல்ரெடி வெயிட் பிரிட்ஜ் வந்து கனிம வளங்களை வந்து அரசு மூலமா தான் இட போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட்டு மூலமா வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. அதன் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் மைன்ஸ் பண்ல தான் அந்த பேரூராட்சி நிதிக்கு, எங்க பேரூராட்சி நிதியில இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் மைன்ஸ் பண்ல எங்களுக்கு ஒரு வெயிட் பிரிட்ஜே தந்தாங்க. அது மூலமா தான் இந்த இது செயல்பட்டு இருக்கு. ஆனா பிரைவேட்ல நாங்க இதுவார்த்த எந்தவித பிளான் அப்ரூவ் எதுவும் கொடுக்கவும் இல்லை, இபில உள்ள கரண்டும் கிடையாது. அந்த இதுக்கு வந்து அவர் பிளான் அப்ரூவ் கேட்டிருக்காரு, நாங்க வந்து கொடுக்க இயலாது. எதனால இயலாதுன்னா, இதுல வந்து அரசுக்கு வருவாய் வந்துட்டு இருக்கு, அது ஒண்ணு. அதுக்கு பிறகு இன்னொரு சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து பக்கத்திலேயே ஒரு விண்டு மில் இருக்கு. அந்த விண்டு மில் வந்து மினிமம் வந்து ஒரு 20 மீட்டர்லயே இருக்கு. அதுக்கு பிறகு ஹெவி லைன் போகுது. அப்படி சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து நாங்க வந்து அனுமதியும் கொடுக்க முடியாது, எந்தவித பிளான் அப்ரூவும் கொடுக்க முடியாது. சோ நாங்க கொடுக்காதனால அவங்க இபிலையும் எதுவுமே இதுவாக கொடுக்கல. அது சட்டத்துக்கு புறம்பாதான் இதுவனால செயல்பட்டு இருந்து அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 75,000 ரூபாய், 50,000 to 70,000 ரூபாய் வந்து வருமானம் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வந்து இடையில வந்து நம்மளுடைய காவல் கண்காணிப்பாளர் உயர்திரு ஸ்டாலின் IPS அவர்கள் ஜாயின் பண்ண பிறகு வந்த உடனே பிரைவேட்டா வெயிட் பிரிட்ஜ்ல வந்து எந்தவித இடையும் போடக்கூடாது, அதுவும் அரசு அங்கீகாரம் இல்லாத இதை வந்து நீங்க வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2 வெயிட் பிரிட்ஜையும் தை 1ஆம் தேதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க.
நாங்க வந்து இப்ப வந்து பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் இருக்கு, எங்க ரெண்டுமே பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் நிப்பாட்டிட்டாங்க. அரசு வெயிட் பிரிட்ஜ் இப்போ வந்து ஆல்ரெடி முப்பந்தல் கோயில்ல நாங்க எங்களுக்கு அரசு வருவாய் வந்து டெய்லி 50,000 வருமானம் வருது. இப்போ நாங்க 4 வழி சாலையிலையும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம். எங்களுடைய பேரூராட்சி நிதியில இருந்து ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட்டு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி பாத்தீங்கன்னா அது ஒரு 75,000 ரூபாய், இது ஒரு 50,000 ரூபாய், அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,25,000 ரூபாய் எங்களுடைய பேரூராட்சிக்கு நிதி வரும். அப்படின்னு பட்சத்துல நாங்க வந்து இதை வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்படி வந்து பிரைவேட்டா வந்து அனுமதி கொடுக்க கூடாது, யாரும் இன்ஃபுளுன்ஸ் அரசியல் இன்ஃபுளுன்ஸ்ல இதை வந்து நாங்க வந்து பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் நாங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க அறிஞ்சோம். அதனால இன்னைக்கு ஆரலாமணி பேரூராட்சி சார்பா இன்னைக்கு 18 கவுன்சிலரும் துணைத் தலைவர் நானும் என்னுடைய தலைமையில வந்து சொல்லியிருக்கோம், நீங்க வந்து பிரைவேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இது எதுக்காகனா ஒன்லி பேரூராட்சி நிதிக்கு. இன்னைக்கு 25,000 பேர் இன்னைக்கு ஆரலாமணியில இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னா எங்களுக்கு வந்து டெய்லி 1 லட்சம் 1.25 லட்சம் வரும்போது எங்களுடைய பேரூராட்சி சிறப்பா வந்து எது வேணாலும் நாங்க வந்து மக்களுக்கு செய்யலாம். அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து நாங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கோம், இன்னும் கூடிய விரைவில் 4 வழி சாலை அதுலயும் நாங்க வந்து வெயிட் பிரிட்ஜ் போட போறோம். அது மூலமா எங்க பேரூராட்சிக்கு நிதி வரும். மற்றபடி இப்ப அவரு அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து அவருடைய வெயிட் பிரிட்ஜை நாங்க வந்து இங்க போட்டதுல இருந்து பஞ்சாயத்து இப்ப நான் தலைவரா இருக்கேன், என்ன ஆப்போசிட் பண்ணி ஏகப்பட்ட பர்சனலா இது அரசியல் மோட்டிவ், இது எந்தவித அரசியல் மோட்டிவுமே கிடையாது. நான் ஒரு பேரூராட்சி தலைவர் ஃபர்ஸ்ட். அந்த பேரூராட்சி தலைவர்ங்கிறது வந்து நான் வந்து இதை வந்து விட்டு கொடுத்துட்டேன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் லாஸ் ஆகும். அதன் அடிப்படையில இதுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, பிரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம இதை நான் போராடிட்டு இருக்கேன். இவங்க மண்டே எங்க மாவட்ட ஆட்சியர் வந்து என்னுடைய பர்சனலா வந்து என்ன வந்து அவர் வந்து மைன்ஸ் வந்து இது இருக்கு, கேஸ் இருக்கு, அது இருக்கு, அவர் வந்து அன்அப்ரூவ்டு பிளாட் போடுறாரு, அப்படி லீகலா எதை